ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. டேய், நம்ம ஐயாவை அடிச்சவனோட வீடு இதுதான். ஐயாவை அடிச்சவனோட கைய உடைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. நம்ம கைய மட்டும் இல்ல, காலையும் சேர்த்து உடைக்கணும். அப்பதான் ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். கைய காலை உடைக்கிறது என்ன, ஆளைய முடிச்சிருவோம். டேய் அதெல்லாம் வேண்டாம். ஆளையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கைய காலை மட்டும்தான் உடைக்கணும். நம்ம ஐயா மேல கைய வச்சதை நினைச்சு அவன் கடைசி வரைக்கும் வருத்தப்படணும். அந்த மாதிரி அவனை அடிக்கணும். அவன் உள்ளதா இருப்பான், முதல்ல அவனை வெளியே வர வைக்கணும். ஐயோ, சரக்கு அடிச்சப்ப தைரியம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த நாய் உளர்ல அடிச்சதும் தெரிஞ்சிருச்சு, தைரியமும் போயிடுச்சு. இப்ப எப்படி இவகிட்ட பேசுறது? ஐயோ, பேசலான்னு வந்தா அதுக்குள்ள தூங்கிட்டாளா? சரி பரவாயில்ல, தூங்கட்டும், காலையில பேசிக்கலாம். காலையில உன்கிட்ட நிறைய பேசணும் கையல். ஆனா பேசுறதுக்கு காலையில நீ என் கூட இருப்பியான்னு தெரியல. காலையில எந்திரிச்சதும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிருவியா கையல்? அப்படி மட்டும் சொல்லிடாத கையல். ஏன்னா நான் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டல. உன்னை பிடிச்சிருந்ததுனாலதான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதே மாதிரி உனக்கும் என்னை பிடிக்கணும். அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கணும்னா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியணும் கையல். அதுக்கு நீ என் கூட இருக்கணும். என் கூட இருந்தாதான் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு என்னால உனக்கு புரிய வைக்க முடியும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு மட்டும் சொல்லிடாத கையல், ப்ளீஸ். என்ன சத்தம்? ஒருவேளை அந்த சொட்டத்தலையும் ஆளுங்களை கூப்பிட்டு வரானே, வந்துட்டானோ? நானே இங்க பேசுறதுக்கு வராம ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். வர இருங்கடா. ஐயா, போட்டோல காமிச்சவன் வேற மாதிரி இருந்தான். இவன் யாரா? டேய், யாரா நீ? இந்த வீட்டுல சக்தின்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்கடா? அவன் என் ஃப்ரெண்டு தான். ஏன் அவன்கிட்ட தான் சொல்லணுமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். டேய், நாங்க சொல்றதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஓ, கொடுக்க வந்திருக்கீங்களா? சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க, நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன். ஓன்ட்ட குடுக்கறதா? டேய், எங்க கையில இருக்கிற பொருளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்க என்ன கொடுக்க வந்திருக்கோம்னு தெரியல. தைரியமா ஏன்ட்டியா கொடுங்கன்னு கேக்குற? கத்தி, இரும்பு ராடு, அப்புறம் அது என்னது, ஆக்கி ஸ்டிக்கு, இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்க என்ன கொடுக்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நான் தான் சொன்னேனே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் நண்பன் தான். நீங்க எனக்கு கொடுத்தாலே அது அவனுக்கு கொடுத்த மாதிரி தான். ஏன்ட்டியே கொடுங்க. டேய், யாரா இவன்? அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான், நீங்களும் நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, கரெக்டா சொன்ன ப்ரோ. அத்தராத்திரில டைம் வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவனுக்கு தூக்கம் வருது. சீக்கிரமா கொடுத்துட்டு போங்க ப்ரோ. டேய், என்ன வேணும்னு வம்பிழுத்துட்டு இருக்கியா? இருடா, உனக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்குறோம், உனக்கு கொடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. ஆனா ஒரு கண்டிஷன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் அதிகமாவே திருப்பி கொடுத்துருவேன். அது அன்பா இருந்தாலும் சரி, அடியா இருந்தாலும் சரி. ஓகேனா வாங்க. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட எல்லாம் வெப்பன் இருக்குல்ல, அப்போ என்கிட்டயும் வெப்பன் வேணும்ல, எடுத்துக்கிறேன். டேய், என்ன எங்க கிட்ட இருக்க பொருளெல்லாம் பார்த்தல? ஒரு பேட்டை வச்சுட்டு ஒன்னால எங்கெல்லாம் அடிக்க முடியுமாடா? ஐயோ, எனக்கு இது போதும் ப்ரோ. அப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாமா? அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், போங்கி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். இல்லி உள்ள போனா போதும், இல்லி வெல்ல வருவான். குறுக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே தினம் பாடுச்சு. போஸ்டர் நதி அண்டாதி பண்டாதி கொல தனண்டி. என்னடா மேட்ச் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நான் சரக்கு அடிச்சிருக்கும் போது நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்துடுவேன். இப்போ நான் சரக்கு அடிச்சிருக்கேன், இப்போ நான் உங்களை அடிச்சேன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்கேயாவது உங்களை பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது. இந்த ஜூஸை குடிச்சேன்னா கொஞ்சம் தெளிஞ்சிரும்ல, அப்புறம் உங்களை அடிச்சேன்னா
அப்புறம் நாலு பின்ன எங்கேயாவது உங்களை வெளியில பார்த்தா கூட வெளுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதான். என்னடா இவன் என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கான், நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடிக்கடா அவனை. டேய், யார் மேலடா கை வைப்பீங்க? டேய் சக்தி, நீ எதுக்குடா வெளியே வந்த? டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உன வீட்டுக்கு தான்டா போக சொன்னேன். வீட்டுக்கு தாண்டா போலான்னு இருந்தேன். அது கொஞ்சம் நிதானமே கிடைக்கலடா. அதான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோன்னு இருந்தேன். அதுக்குள்ள பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரின்னு அப்படியே பேசிட்டு இருந்தேன்டா. பேசிட்டு இருந்தியா? யாரா அவனுங்கெல்லாம்? டேய், நீ தான் சக்தியா? எங்க ஐயா மேல கை வச்சது நீ தானடா? உன் கைய காலை உடைச்சு கைமா பண்றதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். ஹை, எங்களுக்கே கைமாவா? நல்லா இருக்கே. டேய், இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. டேய், நான் போறதா? நீ முதல்ல போய் கையல்கிட்ட பேசுடா, நான் உங்களை பாத்துக்கிறேன். டேய், என்னங்கடா நீ போ நான் பாத்துக்கிறேன், நான் போ நீ பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 4 பேர் இருக்கோம், நீங்க 2 பேரும் சேர்ந்தாலே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இதுல சிங்கிளா எங்களை செஞ்சிருவீங்களா? ஐயோ ப்ரோ, நான் மட்டும்தான் சிங்கிள், இவன் சிங்கிள் இல்ல. இவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல ப்ரோ, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏய், ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லி நான் விருப்பத்தாதான் சொன்னல. ஐயோ சாரிடா சக்தி. சரி ஃபர்ஸ்ட் நைட் விடு, கையில்ட்டு பேசணும்ல, நீ போய் பேசுறா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆமா, இனி எங்க பேசுறது? நம்ம வரக்குள்ள அவ தூங்கிட்டாடா. டேய், என்னடா சொல்ற? தூங்கிட்டாளா? ஷோ, என்னடா சக்தி, கை காசு போட்டு உனக்கு பண்ண ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷனு, வாங்கி கொடுத்த சரக்கு எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியாடா? டேய், இப்ப அது ரொம்ப முக்கியம் உனக்கு. முதல்ல அவனுக்கு பஞ்சாயத்தை முடிக்கலாம், வாடா. சரி ஓகேடா. அப்போ நீயும் ஃப்ரீயா தான் இருக்கியா? அப்போ 2 பேரும் சேர்ந்தே மேட்ச் ஆடுவோம், வா. என்ன காலையிலேயே குட்டி பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூழ் ஏதாவது குடுக்கணுமா? ஐயா சொல்லியிருந்தா நான் செஞ்சு வச்சிருப்பேனே. ஐயோ அதெல்லாம் வந்து வேண்டாம் லட்சுமி, அன்னைக்கே கொடுத்ததுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் இப்ப கொடுக்கப்படாதுன்னு சொல்லி திட்டிவிட்டாரு. நான் அதுக்கு கொண்டு வரல, சின்ன வயசுக்கு தானே வீட்டுக்கு வந்திருக்கேன். இத்தனை நாள் சக்தி தம்பி அவனால வெளியே தங்கி இருந்தாங்க. அப்ப எது சாப்பாடுக்கு பாடு கொடுத்து விடுவா, அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டானோ என்னமோ தெரியல. இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவனுக்கு நல்ல வயிறார கறி மீன் ஆக்கி போடணும்னு அந்த சைலுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்னவன் இன்னும் தூங்கி எந்திரிக்கல. அதான் சரி 2 பிள்ளைகள கையிலுக்குன்னு பார்த்துட்டு வேலையும் பார்க்க முடியாது, நீங்க பாத்துக்கங்க அம்மாச்சின்னு சொல்லிச்சு. நாங்க இந்த 2 பிள்ளைகளையும் இப்ப எங்கிட்ட பாத்துக்கிறது. அதான் சரி இங்க வந்தா இந்த உன் பிள்ளைகளோட விளையாடிட்டு கிடக்குங்களேன்னு இங்க கொண்டு வந்தேன். சரிம்மா, நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. ஏன்னா சக்தி தம்பியும் கையலும் அங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும்னு கறி குழம்பெல்லாம் வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த டிங்கு பையன் வேற தூங்கிக்கிட்டே இருக்கான். அவன் எந்திரிச்சு நீ எப்போ போறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்க வந்துட்டீங்க. நீங்க இங்கே தானே இருப்பீங்க, கொஞ்சம் அவனை பார்த்துக்கங்கம்மா. நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அவனை நான் பார்த்துக்கிடுறேன். ஆமா சரி, என்ன கல்யாணம் ஆன கையோட எதுக்கு இப்ப இந்த பிள்ளைகளை அங்க அனுப்பி வச்சிருக்க? கல்யாணமே ஏதோ அவசரமா நடந்திருக்கு. பாவம் அந்த பிள்ளை இன்னும் அந்த கல்யாணத்துக்கு பொருத்தப்பட்டிருக்க கூட செய்யாது. அதுக்குள்ள நீ அங்க அனுப்பி வச்சுட்டு அந்த பிள்ளை பாவம் அங்க தனியா வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கும்ல. இங்க இருந்தா கொஞ்சம் நீ கூட மாற எதுவும் பேச பிடிக்க செஞ்சா அதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. சரி, என்னத்துக்கு சொல்றேன்டா, சக்தி தம்பி நல்ல தம்பி தான். ஆனா திடீர்னு கல்யாணம் நடக்கவும் அவ கொஞ்சம் அதுக்கு பழகணும் இல்லையா? இங்க இருந்தா கொஞ்சம் அவ மனசு சீக்கிரமா சரியாகுமேன்னு பார்த்தேன். இல்லம்மா, இங்க இருந்தா சரி வராது. இப்ப அவளுக்கு நான் பேசி அவ மனசை சரி பண்றதை விட அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சு சரியாகணும், அதுதான் முக்கியம். கையில் இங்க இருந்தா சக்தி தம்பிக்கு இங்க வர்றதுக்கும் அவளை பாக்குறதுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதான் என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி அதுதானே அவ வீடு. அப்படியே அவ கொஞ்சம் கொஞ்சமா சரியாகட்டும்னு அங்க அனுப்பி வச்சுட்டேன். சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். 2 பேரும் தனியா இருந்தாதான் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட முடியும். இங்க இருந்தாக்கா ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு நம்ம எல்லாம் இருக்கோம்னு அப்படியே தயங்கி இருப்பாவோ. அங்கண்டா அவங்க சீக்கிரத்துல சரியாயிடுவாங்க விடு. அதாம்மா, அப்புறம் என்ன இங்க பக்கத்துல
பக்கத்துல தானே, தினமும் போய் பார்த்துட்டு வந்தா போதுமே, அதான் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி பின்ன விட, அதெல்லாம் சரியாயிக்குவா. இப்ப நம்ம காலத்துல என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது எல்லாம் பார்த்து புடிச்சா கட்டிக்கிட்டு வந்தோம். நம்மளும் இந்த மாதிரி தான் யாரு என்னன்னே தெரியாம தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட்டாவோ. வந்ததுக்கு அப்புறம் தானே இதுதான் வீடு இதுதான் புருஷன் பழகிக்கிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பழகிக்குவா விடு. அதாம்மா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. சரி, நான் ரெண்டு பேருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி சரி போ, ரெண்டு பேரும் பாவ பசியோட இருப்பாவோ, நீ சீக்கிரத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா போ. ஏ பிங்கு வேண்டாம், நீங்க அபியும் அகிலும் இருக்காங்களா, அவங்களோட விளையாடிக்கிட்டு அம்மா போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ சொன்னாலே கேட்க மாட்டேன், சரி வா. மடிக்கையல், இந்த இதுல உனக்கும் சக்தி தம்பிக்கும் சாப்பாடு இருக்கு, ரெண்டு பேரும் சாப்பிட்டுருங்க. காலையிலக்கு இட்லி வச்சிருக்கேன், மதியத்துக்கு சாதம் வச்சிருக்கேன், ரெண்டுத்துக்கும் கறி குழம்பே தான் வச்சிருக்கேன், சட்னி எல்லாம் எதுவும் அரைக்கல. அம்மா, உங்க மனசுல என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன, நான் என்ன நினைக்கணும்? என்னம்மா இதெல்லாம், யாருன்னே தெரியல, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டிட்டான்றதுக்காக அப்படியே அவனோட நான் அனுப்பி வச்சிட்டீங்க. முன்ன பின்ன தெரியாதவன் யார் சொன்னா? சக்தி தம்பி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமாம்மா, எனக்கு தெரிய வேண்டாமாம்மா? தெரிஞ்சுக்கலாமா, இனி என்ன ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீங்க என்னமா பேசுறீங்க? என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இதுக்கப்புறம் இங்கே இருந்து தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் ஏத்துக்க முடியல? சக்தி தம்பி உன் கழுத்துல தாலி கட்டினதை உன்னால ஏத்துக்க முடியலனா, அப்ப அந்த ஆள் வந்து நம்ம வீட்ல பிரச்சனை பண்ணானே, அந்த 52 வயசு கிழவன், அவன் உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தா அப்ப நீ ஏத்துக்கிட்டு இருந்திருப்பியா? சொல்லு, அன்னைக்கு மட்டும் அந்த ஆள் உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன இருந்திருக்கும்? உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக சக்தி தம்பி உன் கழுத்துல தாலி கட்டினது எனக்கு எந்த விதத்திலயுமே தப்பா தெரியல. ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லாம சக்தி தம்பி உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா கூட நீ அவரை தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் உன் கழுத்துல தாலி கட்டினத நீ ஏமா தப்பா நினைக்கிற? அப்புறம் உன் மனசு எனக்கு புரியாம இல்லம்மா கையல். இப்படி திடீர்னு எதிர்பார்க்காம கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதை எப்படி ஏத்துக்கிட்டு வாழ்றதுன்னு நீ குழப்பத்துல இருக்க, அது எனக்கு புரியுது. ஆனா ஒரு அம்மாவா உனக்கு என்னைக்குமே நல்லதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கைன்னு அம்மா நான் சொல்றேன். சக்தி தம்பி ரொம்ப நல்ல தம்பி. உனக்கு நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் அம்மா உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தானே வச்சிருக்க போறேன். என்ன அது கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சுன்னு நினைச்சுக்க. அப்புறம் இப்போ உனக்கு சக்தி தம்பியை பத்தி தெரியலனாலும் அவர் கூட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீ அவரை புரிஞ்சுக்குவ. எல்லாம் சரியாயிடுமா கையால், நீ எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இதுதான் உன் வீடு, இதுதான் உன் வாழ்க்கை, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு வாழ பாருமா. என்னம்மா நீங்க, நான் காலேஜ் முடிச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். இவ்வளவு நாள் நீங்க தான் தனியா கஷ்டப்பட்டு என்னையும் தம்பி தங்கச்சியையும் வளர்த்தீங்க. இதுக்கப்புறமாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. அதுக்குள்ள இப்படி நீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் உன் வாழ்க்கை, நீ இப்படிதான் வாழணும்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? கையல், இங்க பாரு, நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும், தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் உன்னை யாரும் வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், உன் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்க வேண்டாம்னாலாம் சொல்லலையே. இப்ப என்ன, உனக்கு சக்தி தம்பியோட கல்யாணம் தானே ஆச்சு. இப்ப நீ ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னா சக்தி தம்பி என்ன வேண்டான்னு சொல்லுவாரா? இல்ல தம்பி தங்கச்சியை படிக்க வைக்க போறேன்னு சொன்னா அதுக்கு அவர் வேண்டான்னு சொல்லுவாரா? இங்க பாருமா, அவருக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் குடும்பம்னு யாருமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் தான் அவரோட குடும்பம். நீ மட்டும் இல்ல, இனி அவருக்கு கூட ஒரு நல்ல வேலை கிடைச்சா நிச்சயமா நம்ம குடும்பத்தை அவரும் நல்லா பாத்துக்குவாருமா. இப்போ நீ நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும்னாலாம் யோசிச்சு வருத்தப்பட வேண்டிய நேரம் இல்லை. இப்போ முதல்ல உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டு வாழணும், அதுதான் இப்போ முக்கியம். நடந்த எதையுமே யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாருக்குமே நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கை கிடைச்சிடாது. கிடைச்ச வாழ்க்கையை தான் இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வாழ்க்கைன்னு பழகிக்கிட்டு வாழணும். அப்புறம் போக போக அது நமக்கு பழகிடுமா. ஏன் இப்போ நான் இல்லை, டிங்கு பிறந்தப்போ உன் அப்பா 3 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும், இந்த ஊரில் எந்த வேலையும் செஞ்சு பொழைக்க முடியாது, நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். 1 வருஷம் ஆகியும் வரல, 2 வருஷம் ஆகியும் வரல, இதோ இப்போ 5 வருஷத்துக்கு மேலேயாச்சு, இன்னும் அப்பா திரும்ப வரல. எங்கே போனாரு என்ன ஆனாருன்னு எந்த தகவலும் இல்லை. நானும் தெரிஞ்சவங்க கிட்டேலாம் எவ்வளவோ விசாரிச்சிருப்பேன். அப்புறம் உன் அப்பா வரலன்னு நான் எவ்வளோ அழுதுருப்பேன்.
அழுதவ அப்படியே அழுதுட்டு உட்காந்துருந்தா உங்க 3 பேத்தையும் என்னால வளர்த்து ஆளாக்கியிருக்க முடியுமா? என் வாழ்க்கை இனி இப்படிதான். என் 3 பிள்ளைங்களையும் நான் ஒத்தையில கிடந்துதான் வளர்த்து ஆளாக்கணும். வேற வழி இல்லைன்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் அதை ஏத்துக்கிட்டதுனாலையும் மட்டும்தானே என்னால உங்க 3 பேத்தையும் வளர்த்து ஆளாக்க முடிஞ்சது. அப்ப மட்டும் உன் அப்பா போனதை என்னால ஏத்துக்க முடியல, என்னால இதுக்கப்புறம் வாழவே முடியாதுன்னு உன்ன மாதிரி நான் கண்ணத்துல கைய வச்சு மூலையில உட்காந்துருந்தா உங்க 3 பேரோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு யோசிச்சு புலம்பிக்கிட்டே இருந்தா அப்படியே புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கை, கடவுள் நமக்கு இப்படிதான் விதிச்சிருக்காரு. இதை ஏத்துக்கிட்டு நம்ம வாழ பழகணும்னு எப்ப நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். உனக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. அப்புறம் அம்மா இங்க பக்கத்துல தானே இருக்கேன், தினமும் உன்னை வந்து பாத்துக்கிறேன். சரிம்மா, இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நான் நம்ம வீட்லயே இருக்கேம்மா. இல்லம்மா கையல், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு புருஷ வீட்டில் தான் இருக்கணும். அம்மா வீட்டில் வந்து இருந்தா அது உன்னை பெத்த அம்மாவுக்கும் மரியாதை இல்லை, கட்டின உன் புருஷனுக்கும் மரியாதை இல்லை. ஐயோ, என்ன லட்சுமி அக்கா வந்திருக்காங்க? ஒருவேளை கையில கூட்டிட்டு போக வந்திருக்காங்களோ? தம்பி வாங்க தம்பி, நான் உங்களுக்கும் கையிலுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எதுக்கு லட்சுமி அக்கா நீங்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு பாவம் இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? எப்போ நான் அங்கதானே வந்து சாப்பிடுவேன், நான் கையில கூட்டிட்டு அங்கேயே வந்திருப்பேனே. ஐயோ தம்பி, என்ன நீங்க முன்னாடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் முடியாதுல்ல. அதெல்லாம் வேணும் தம்பி, நீங்க அங்கெல்லாம் வந்து சாப்பிட வேண்டாம். நான் சாப்பாடை இங்கேயே கொண்டு வந்துடுறேன், நீங்களும் கையிலும் இங்கேயே சாப்பிட்ருங்க. சரிக்கா, நீங்க கையிலுக்கு கொடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல தம்பி, நான் வச்சுட்டு போயிடுறேன், நீங்க 2 பேரும் அப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கங்க. சரிம்மா கையில், எனக்கு எங்கள் வீட்டில் வேற வேலை இருக்கு, டிங்குவை வேற விட்டுட்டு வந்திருக்கேன். நீயும் சக்தி தம்பியும் சாப்பிட்ருங்க, நான் அப்புறமா வரேன். தம்பி நான் வரேன் தம்பி. சரிக்கா. அப்பாடா, நல்ல வேலை, எங்க கையில கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன்.